வணக்கம். இன்னைக்கு ரேக்ஸ் கிச்சனில் டேஸ்டியான சேப்பங்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். இந்த வறுவல் செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சேப்பங்கிழங்கு வறுவலுக்கு 4 சேப்பங்கிழங்கை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு ஒரு 3/4 பாகம் வர்ற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது முழுசாக நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கொலப்பு தன்மை இதில் இருக்கும். அதனால் 3/4 பாகத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். அதாவது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் இது வெந்தது சூப்பராக ரெடி ஆகிடும். சேப்பங்கிழங்கு வறுவல் செய்கிறப்ப இந்த மாதிரி நம்ம வேக வைக்கிறப்ப இது ஓப்பன் குக்கில் வேக வைக்கிறதா கரெக்டான பக்குவத்தில் நமக்கு கிடைக்கும். குக்கரில் வச்சு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா கிழங்கு குழஞ்சி போயிடுச்சு அப்படின்னா வறுவல் நமக்கு கரெக்டாக கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்காது. கொஞ்சம் கொலப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஓப்பன் குக்கில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ கிழங்கு வெந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு தோல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போயுமே சேப்பங்கிழங்கு வறுவல் செய்கிறப்ப நம்ம எண்ணெயில் பொரிச்சிட்டு அதை செய்கிறப்போ அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச சேப்பங்கிழங்கை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்க்காமல் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயிலையும் இந்த சேப்பங்கிழங்கு நம்ம வறுத்து எடுக்கலாம். ஆனால் இந்தளவுக்கு நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மசாலா சேர்க்குறப்ப தான் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கு இதை நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா செவந்து வந்துடும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நல்லா நம்ம வச்ச சேப்பங்கிழங்கு எல்லாமே பொரிஞ்சு நல்லா செவந்து வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ நம்ம கிழங்கு பொரிச்ச எண்ணெயிலே மீதம் இருக்கிற எண்ணெயை யூஸ் பண்ணி இந்த தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து அதையும் நல்லா நம்ம பொரிய விட்டுடலாம். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்து செய்கிறப்ப அதோட வாசனை நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் இதை சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்குவோம். இப்போ 4 பூண்டு பல்லை 1 2மா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டு பல் இந்த வறுவலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். தோலோடையே நீங்கள் தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். எல்லா பொருளும் நல்லா வதங்கின பிறகு நம்ம பொரிச்சு எடுத்து அந்த சேப்பங்கிழங்கு இருக்கு இல்லையா, இதை சேர்த்துட்டு கூடவே லைட்டாக உப்பையும் சேர்த்துக்கோங்க. உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மசாலா கலந்து விட்டுருவோம். இது கூடவே இதுக்கு மெயினானது 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை இது கூட நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். இது நல்ல ஒரு கிறிஸ்பியை இந்த கிழங்குக்கு கொடுக்கும். இப்போ எல்லா பொருளையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருவோம். இப்போ மசாலா பொருள் எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டாச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கரண்டியால் கலந்து விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. லைட்டாக உங்களுக்கு ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை மட்டும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு உங்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி கிழங்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்ல கிறிஸ்பியாக நமக்கு சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம சேர்த்த மசாலா பொடி எல்லாமே சேப்பங்கிழங்கோடு சேர்ந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. இதை எடுத்து நமக்கு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த சேப்பங்கிழங்கு நம்ம சாம்பார் சாதம், மோர் குழம்பு இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.